அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி எல்லாருக்குமே ஃபேவரட்டான பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நார்மலாக செய்யாமல் சிக்கனெல்லாம் ஆட் பண்ணி மசாலா பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பாஸ்தா வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தண்ணியில் உப்பையும் ஆயில் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பாஸ்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பாஸ்தா இருக்கோ அந்த பாஸ்தாலேயே செஞ்சுக்கலாம். என்கிட்ட இதை மாதிரி பாஸ்தா இருந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி இந்த பாஸ்தாவில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட எந்த பாஸ்தா இருக்குதோ நீங்கள் அந்த பாஸ்தாலேயே செஞ்சு நீங்களும் டேஸ்டியாக இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இப்போது நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம நார்மலாக பாஸ்தா செஞ்சு சாப்பிடாம இதுமாரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே டைம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது வெங்காயத்தை இதை மாதிரி 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் இந்த பாஸ்தா சிக்கன் இல்லாமையும் செய்யலாம், சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் முட்டை ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெங்காயத்தோடு நல்லா மசிய வெந்து வரட்டும். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி எல்லாம் வெந்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை மாதிரி எண்ணெயில் போட்டு சாட்டே பண்ணி விட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், இப்போது ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவை எல்லாம் நல்லா இதை மாதிரி எண்ணெயில் சுருளை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனில் எல்லாம் இந்த மசாலா ஏறி நம்மளுக்கு சிக்கனும் டேஸ்டியாக கிடைக்கும். அதனால் நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த மெத்தடில் பாஸ்தா செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணி செய்யும்போது பாஸ்தா நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் இந்த சிக்கன் எல்லாம் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம் நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பாஸ்தாவை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ்தாவை நார்மலாக செஞ்சு சாப்பிட்றத விட இதை மாதிரி சிக்கனை ஆட் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாகவும் கிடைக்கும், அதே சமயம் நம்மளுக்கு சிக்கன் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்குங்க. அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம். இப்போது நல்லா கிளறியாச்சு. இதை 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி பாஸ்தா எல்லாம் ஈவனாக குக் ஆகி நம்மளுக்கு மசாலாலாம் ஏறி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.